Myself, Syed, working in Microport Orthopedics since 2 years as a Deputy General Manager. I look after India business and neighboring countries. About okay, so it's Microport is a global company, and we have innovations and technologies launched since 1998. The knee which Dr. Vetri is using is Evolution Medial Pivot Knee. Has a 28 years of rich experience in proven clinical research and proven clinical outcomes, and has a 98.8% of survivorship at the end of 17 years. And it's very proven in the patient satisfaction as well. The highest satisfaction in this implant that we have seen is 95% versus 73 and 76% with other traditional designs. And so, as Dr. Vetri said, this knee is a different concept, which actually made on the philosophy that allows the patient to have the natural movement and the stability of the normal human knee. So it's a ball and socket joint, which help articulation more natural feeling, and when especially the surgeon does the surgery to the patient and patient walks on the stairs, get down or the stairs climbing, they don't see this paradoxical or instability of with compared to other traditional designs, and that's where with the patient satisfaction and the kind of stability, the patients are really happy. And thanks to Dr. Vetri, who has have a remarkable milestone of 300 surgery, that what we are celebrating today. So what are the countries? The Microport Orthopedics is from Arlington headquarters, USA. It's available. Its presence in across the 100 countries. To name few, it's across USA, across the Europe, Germany, Belgium, Amsterdam, and Italy. We also have in Asia. It's there in China, Japan, Australia, New Zealand. And recently we have launched in South Asia, that includes India as well as Bangladesh and Sri Lanka and Nepal. Yeah. First of all, good afternoon and அனைவருக்கும் வணக்கம் and நன்றிகள் வந்ததுக்கு. ஸோ என் பேர் டாக்டர் வெற்றி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதுலேயும் முழங்கால் மூற்றோட ஸ்பெஷலிஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 வருஷமாக வெறும் மூற்று பற்றி மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து என்னென்னா ஒரு மூன்று மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜரின்றதுலேருந்து நான் காமனாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அதில் வந்து சில டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 20% ஒரு பேஷண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ அதனால் இயற்கை முட்டி எப்படி பாதுகாக்கணும், இல்லை இயற்கை முட்டி மாதிரியே எப்படி இந்த சர்ஜரி பண்ணணுன்றது தான் ஓவராலாக இதை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருடங்களாக இது வந்து கீனமேட்டிக் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை, அதாவது இயற்கை முட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் மூன்று மாற்று அறுவை சிகிச்சை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வெறும் இந்த சர்ஜரி மட்டும் பார்த்தாலே அதோட கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை முட்டி மாதிரியே வேலை பார்க்குற இம்ப்ளான்ட்டை சேர்க்கும் போது தான் பேஷண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 95-98% மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோபோர்ட்ன்ற கம்பெனி தான் வந்து இதை முதல் முறையாக உலகத்தில் வந்து நீடில் பிவட்டிங் மீன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு இயற்கை முட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது தான் ஆல்வேஸ் ஒரு கோலாகவே வச்சுருக்கேன். யூஸ்வலாக அதான் என்னோட பேஷன், ஒரு இயற்கை முட்டி எப்படி கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்ததுலேருந்தே பீன் யூஸிங் அந்த மீடியல் பிவட்டிங் மீ, அதுதான் வந்து ஒரு இயற்கை முட்டி எப்படி எக்ஸாக்டாக மடங்கி நீட்டுன்றது 2005 நடந்த ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு ஈஸியாக அதே மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் வந்து வந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற இம்ப்ளான்ட்லாம் ஆல்மோஸ்ட் 1970s இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உள்ள ஒரு. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. ஸோ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னன்னா எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா நல்ல ரெக்கவரின்றது நல்லா மச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் லிட்டராக அது டே கேர் சர்ஜரி மாதிரி ஆயிடுச்சு, கேட்ராக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸு வாக்கர் யூஸ் பண்ணுற நீட் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. லிட்டராக 2-3 days தான் யூஸே பண்ணுறாங்க வாக்கர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரிக்கு அப்புறம் யூஸ்வலாக இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலே பேஷண்ட்ஸ் வந்து 2 முக்கியமான விஷயத்தினாச்சும் பயப்படுவாங்க. ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆகணும். அது இப்போ இல்லை, பெயின் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சிரமப்படுத்துற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் பற்றி இப்பெல்லாம் பார்த்தாங்க. வெறும் சர்ஜரி பண்ணாங்க, வெறும் வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்கிறதுக்காகவே இந்த சர்ஜரி பண்ணல, நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கான உள்ள இது இந்த இம்ப்ளான்ட்ல பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும் போது நல்லா மாடிப்படி ஏறி இறங்குறது, ஒரு மேடு பள்ளத்தில் நடக்கிறது, எப்போ இருந்தாலும் ஒரு தடுமாற்றம்லாம் கொடுக்காம நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இம்ப்ளான்ட் தான் ஹெல்ப் பண்ணும். பேஷண்ட்ஸ் நல்லா ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க, லிட்டரலாக இந்த மாதிரி மவுண்ட் கைலாஷ் போகிறது, இல்லை சின்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது,
இந்த அளவுக்கு கூட இந்த சர்ஜரி பண்ணி இந்த டெக்னிக் அண்ட் இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணும்போது பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1500 சர்ஜரிஸ் மாதிரி இப்போ இருக்கு இப்போதைக்கு. பட் முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3000+ அந்த மாதிரி போயிட்டு. அதாவது எல்லாத்துலயும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் லைக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ஹார்ட்ல ரொம்ப அதிகமான அடைப்பு இருக்கு, இல்லாட்டி சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, HbA1c ஒரு மார்க்கர் சொல்லுவோம், அது 9-10க்கு மேலே இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கிட்னிஸ்லாம் ரொம்ப புவராக ஃபங்க்ஷன் ஆகுது, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி இந்த சர்ஜரி பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹையர் சைடுன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னோவேஷன்ஸ்னால இந்த கம்பெனி வேற ஏதாவது சர்ஜரி வந்து லைக் திஸ் இந்த மூட் அறுவை சிகிச்சை மாதிரி இது பெட்டரான வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, வேற பார்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரீசன்ட் பயோமெக்கானிக்ஸில் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த இம்ப்ளான்ட்ஸுமே இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட். நீங்கள் ஃபேஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சர்ஜரி என்ன, அதோட எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டெக்னிக் பண்ணதுலே இந்த டெக்னிக் கம்ப்ளீட்டாக மாறினது வந்து என்னன்னா, சர்ஜரிஸ் ரொம்ப ஈஸியர் ஆயிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். முன்னாடி பண்ணுற ட்ரெடிஷ்னல் முறையில் எல்லாரோட காலில் எக்ஸாக்டாக பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ணுறது, ஏன்னா அவங்களோட இயற்கை முட்டிலாம் மாத்திரம் இல்லை. ஸோ அதனால என்னன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி, இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். ஒரு தப்பு இன்னொரு தப்பு கொண்டு வரும், இன்னொரு தப்பு கொண்டு போயிடும். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சர்ஜனுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி. பேசிக்காக எதை டிஃபிகல்ட் சொல்கிறோம்னா, வளைவுன்றது கண்ணாமலாம் இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர் வளைவெல்லாம் வந்து வெளிநாட்டில் பார்த்துக்கவே மாட்டாங்க சர்ஜன்ஸ். 40 டிகிரி 45 டிகிரி வளைச்சிட்டு வருவாங்க. லிட்டரலாக தேய்மானம்ன்றது ஜவ்வு போனாதான் தேய்மானம் சொல்லுவோம். அவங்க எலும்பே கரைச்சிடுவாங்க நடந்து. ஸோ அந்த அளவுக்குலாம் வருவாங்க. ஸோ அதில் பழைய டெக்னிக்ல ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ இந்த டெக்னிக்ல இட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா அவங்க இயற்கை முட்டி எந்த டைரக்ஷன்ல இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கும்போது அந்த இது வந்து இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அவங்களோட லாங்கிவிட்டி, ஆப்வியஸ்லி எனக்கு இப்போ லாங்கிவிட்டின்னு பேசுவோம். லாங்கிவிட்டினா எவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த சர்ஜரி இந்த பர்டிகுலர் டெக்னிக் ஆரம்பிச்சது 2.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2.5 வருஷத்துல இவங்களும் இவ்வளோ யூஸ்வலாக இந்த டிஃபிகல்ட் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆவாங்க. இம்ப்ளான்ட் வந்து இன்னும் ஹையர் அண்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவான மெட்டல்லாம் ஆட் பண்ணாதான் அதுக்கு அந்த எலும்புல பொருத்த முடியும். இதுல அது மாதிரி கிடையாது. இதுமாதிரி பிரைமரி இம்ப்ளான்ட் வச்சே பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, திரும்பி அந்த மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வந்தாலும் ஒரு நார்மலாக வந்து அவங்க பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆவாங்களோ ஈஸியாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு 2.5 வருஷம் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை இந்த ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரிஸ்லையுமே. எதுலையுமே எனக்கு வந்து சரியாகல. அட் லாஸ்ட் ஐ கேம் டு டாக்டர் வெற்றிகுமார் சார். ஹீ சஜஸ்டட் டு knee replacement. ஸோ லாஸ்ட் July 7th ஃபர்ஸ்ட் ரைட் knee வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. வித்தின் எ டே அன்றைக்கி ஈவினிங்கே நான் நடக்க ஆரம்பிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் டேவே அவர் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. வீட்டில் போயும் நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் 3 days வாக்கர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் நார்மலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்ரூம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ஸ் டெய்லி பண்ண ஆரம்பிச்சாச்சு. தென் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கு வந்து போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் ஒர்க்கையும் பண்ண சொன்னாங்க. பட் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவரோட அட்வைஸ் படி சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் எனக்கு வந்து நிறையா வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எவ்ரி இயர் வெக்கேஷனில் எங்கேயும் போகும்போதெல்லாம் நம்மளோட சவுத் சைட் கோயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் சர்ஜரி போகும்போது ஏதாவது மெயினாக ஒரு சாமியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். என் கூட இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டுருவாங்க. அப்போது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இவ்வளோ தூரம் நம்ம வந்து கூட மொத்தமாக எதையும் போய் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது இந்த ஏப்ரல் மந்த்து ஐ திங்க் மதுரைக்கு போயிருந்தோம். ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய இடத்துக்கு எங்கேயுமே நான் வந்து உட்காராமல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த வருஷம் நான் போயிட்டு வந்தேன். தென் இன் ஜூன் ஐ வென்ட் டு கோத்தகிரி அண்ட் கொஞ்சம் நிறைய இடங்கள்லாம் மேலெல்லாம் ஏறி வந்து பார்த்துட்டு வந்தது. ஐ எம் ரியலி வெரி 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 சாட்டிஸ்ஃபைடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தட் சர்ஜரி. இந்த 2 மூட்டுமே எனக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போவும் நார்மல். ஆக்சுவலி என்னுடைய நடையை பார்க்கும்போதே எல்லோரும் என்ன இப்படி நடக்கிறேன்னு வாங்க, சாஞ்சு நடந்துட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து என்னோட லாஸ்ட் வீக் ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப நல்லாவே நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தட்ஸ் அது எல்லாத்துக்கும் நான் வெற்றி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Greetings to all. I am Raghunathan, 76 years old, heart patient,
taking medicines since 2015, also a diabetic patient. ஒரு 3-4 வருஷமாகவே எனக்கு முட்டி வலி நிறையா இருந்தது. நடக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். மாடிப்படி அறைய முடியாது. வீட்டில் பேரன் பேத்திகள் யாரும் இருந்தாலும் அவளுக்கு ஒரே டியூட்டி மசாஜ் பண்ணி காலை பிடிச்சி விடு இதான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான். ஐ அண்டர்வெண்ட் ஸோ மெனி மசாஜஸ், ஆயில் அப்ளிகேஷன், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரி ரிலீஃபாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் கம்மிங் டு பார்வதி நர்சிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் அண்ட் மீட்டிங் டாக்டர் வெற்றி குமார், ஒரு தனி தெம்பு, ஒரு தனி புத்துணர்ச்சி, ஒரு தனி நம்பிக்கை வந்தது எனக்கு. அவர் நிறையா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு சயின்டிஃபிக்காக என்னை டெஸ்ட் பண்ணி he showed that his procedures would be much better, and he was assuring me about 20 years of life for that knee transplantation. சொன்னது எனக்கு அப்படியே நான் இருக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் 20 இயர்ஸ்னால இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் இந்த 20 இயர்ஸ் இருந்து அவருடைய மூவி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் மார்னிங் அட்மிட் பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி சேம் டே ப்ரொசீஜர். ஈவினிங் ஐ வாஸ் ரெடி ஃபார் டிஸ்சார்ஜ், பட் டியூ டு தி இன்சூரன்ஸ் கிளைம்னால ஒரு நாள் ஸ்டே பண்ண முடியாத ஒரு நெசசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டேன் நான் வீட்டுக்கு. 1 வீக் அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 weeks அகெயின் ஐ ஃபாலோட் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் இஸ் தேர் என்ன சொல்லுவாங்க, ஆர்த்தோ ஃபிசியோதெரபிஸ்ட், எக்ஸலண்ட், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல கைடன்ஸு. After that I was perfectly all right. Now moving very normal, ஈஸியாக போயிட்டு இருக்கேன் நான். ஐ எம் ரெகுலர் பிலிகிரிமேஜ் டூர், நானும் என் ஒய்ஃபும் நிறைய கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறது, நிறைய மாடிப்படி ஏறுறது, நல்ல ஃபாஸ்ட் ட்ராக்கிங். டு பி வெரி ஃப்ரேங்க், since this operation I am doing a brisk walking of 5 kilometers every day morning at a speed of 4.3 to 4.4 kilometers per hour ஸ்பீட் நடக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு. அண்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிலேட்டிவ்ஸோடைய சொசைட்டி எங்கேயா போய் அங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்தால் அங்கே ஸ்விம்மிங் பண்ணுறது ஒரு ஆசை எனக்கு. ஐ யூஸ் டு அண்டர்டேக் தட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் வெற்றி குமார். இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் அண்ட் ஹாப்பி டு பி வித் யூ அண்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச்.